ரொம்ப ஹெல்த்தியான பாகற்காய் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு மீடியம் சைஸில் ஒரு பாகற்காய் எடுத்துக்கோங்க. சின்ன சைஸில் இருந்துச்சுன்னா 2 பாகற்காயாக எடுத்துக்கோங்க. இப்போ மேல் பகுதியிலையும் கீழ்ப்பகுதியிலையும் கட் பண்ணி எடுத்துடலாங்க. அதுக்கப்புறம் பாகற்காயை கட் பண்ணிக்கலாங்க. உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ஒரு கத்தியிலையோ ஸ்பூன்லேயோ இல்லாட்டி விரலை வச்சு எடுத்தால் கூட வந்துடுங்க. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ண பாகற்காயை அப்படியே மிக்சர் ஜாருக்குள்ளே போட்டுக்கலாங்க. கூடவே கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு லெமன் ஜூஸோட ஃப்ளேவர் எக்ஸ்ட்ரா தேவைன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, 4-5 மிளகு மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாங்க. எடுத்த உடனே நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சிட வேண்டாம். இப்படி அரைச்சிங்கன்னா பாகற்காய் 1-2 அரைப்பட்டுருக்குங்க. திரும்பவும் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபில்டரை வச்சு இந்த பாகற்காய் ஜூஸை வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா ரத்த சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த ஜூஸ் எடுத்துக்கலாங்க. அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்தை சுத்தப்படுத்துதுங்க. இந்த ஜூஸ் எப்படி குடிக்கணும்னு பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 2-3 தடவை தாங்க குடிக்கணும். அதுவும் வெறும் வயிற்றில் 30 மில்லியில் இருந்து 50 மில்லி வரைக்கும் தாங்க எடுத்துக்கணும். இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோவக்காய் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. அதுக்கு 4 கோவக்காய் எடுத்துக்கலாங்க. தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கோவக்காயில் இருக்கிற நுனிப்பகுதியை 2 சைடுமே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க. அடுத்ததாக கோவக்காயை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாங்க. 4 கோவக்காயுமே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே மிக்சர் ஜாருக்குள்ளே போட்டுக்கலாங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. எடுத்த உடனே நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சிட வேணாங்க. கோவக்காய் பார்த்திங்கன்னா முழுசாக அரைப்படாதுங்க. இப்போ அரைச்சதுக்கப்புறம் திரும்பவும் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து திரும்பவும் ஒருக்கும் அரைச்சி எடுத்துக்கலாங்க. 2 தடவையும் அரைச்சதுக்கப்புறம் ஒரு வடிகட்டியில் ஊற்றி நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா ரத்த சர்க்கரை அளவை குறைக்குதுங்க. வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம உடம்புல இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுங்க. அவ்வளோதாங்க. இந்த ஜூஸை பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கிளாஸில் மாற்றிக்கலாங்க. கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாங்க. இந்த ஜூஸ் எப்படி குடிக்கணும்னு பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஜூஸ் குடிக்கணுங்க. வெறும் வயிற்றில் குடித்தாலும் ரொம்ப நல்லதுங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.